இதுவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பாண்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சைனா மொபைலு இல்லை எந்த லாவா கார்பன் எந்த ஒரு மொபைல்லையும் இந்த V8 கனெக்டரு இதை எப்படி மாற்றுறது, ஈஸியாக மாற்றுறது அப்படின்றத ப்ராப்பராக மாற்றுறது சொல்லித்தர போகிறேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. நம்ம முதல்ல அதை கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வெறும் ப்ரெஷ்ஷால் நல்லா தொடச்சிக்கிறேன். தொடச்சி அதில் உள்ள தூசி ஈசி எல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வாட்டர் டேமேஜ் பட்டிருக்கும்ல, அதில் உள்ள அழுக்கு ஃபங்கர்ஸ்லாம் நிறையா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து மெயின் வந்து இன்னர் ஷீட் அடியில் உள்ளதை எடுத்துடணும். நம்ம பபுள் ஷீட்டை எடுத்துருங்க. எனக்கு அந்த ஸ்பீக்கர் இடைஞ்சலாக இருக்குது, அதனால் நான் அந்த ஸ்பீக்கரை முதல்ல எடுத்துட்றேன். நல்லா பாருங்கள், அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அழுக்கு போயிடுச்சு, நம்ம நீட்டாக எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் சால்ட்ரிங் ஃப்ளக்ஸை அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வரும். அந்த கனெக்டர் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளோயரை அடி சைடில் வச்சு தேவையான அளவு ஹீட் வச்சு எடுத்தோடனே டக்குன்னு இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா ட்ராக்கோட பிச்சுட்டு வந்துடும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்து அந்த ட்வீசரை வச்சு லைட்டாக டச் பண்ணி லைட்டாக ஆடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸியாக ஃப்ரீயாக வர மாதிரி. டைட்டாக இருந்தால் நீங்கள் எடுத்துட வேணாம், லைட்டாக அப்படி வச்சு எடுத்து பாருங்கள். உங்களுக்கு லூஸ் ஆன உடனே லைட்டாக ஒரு ஷேக் பண்ணி அப்படியே தூக்கிடுங்க. எனக்கு வந்துருச்சு. ஷேக் பண்ணி தான் நான் தூக்கியிருக்கேன், அதே மாதிரி தூக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் விக்கை வச்சு அதை க்ளீன் பண்ணிடுங்க. இதோட விலை 10 ரூபா தான் வரும். சால்ட்ரிங் விக் இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள பழைய சால்ட்ரிங் லெட்டெல்லாம் வந்துடும். அப்படியே அழுக்கு இருந்தாலும் அதையும் க்ளீன் பண்ணிடும். அப்புறம் மறுபடியும் ஐபியை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் உள்ள சார்ஜிங் கண்ட்ரோல் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயும் சில அழுக்கு இருந்தால் அதுவும் சுத்தமாக வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த 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 சால்ட்ரிங் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து 10 ரூபா பேஸ்ட்டு. எலக்ட்ரானிக் கடையில் சால்ட்ரிங் பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எடுத்துருவாங்க. சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், இதுதான் பெஸ்ட்டு. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட்ரிங் லெட்டை வச்சு நல்லா ஒரு தேய்ச்சிக்கலாம். சால்ட்ரிங் எடுத்துட்டோம்னா அதில் வந்து சால்ட்ரிங் லெட்லாம் இப்போ வச்சு கொஞ்சம் நல்லா மேடு மாதிரி ஏற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த கனெக்டரு வந்து கரெக்டாக உட்காரும். மறுபடியும் ஐபி வச்சு ஒரு க்ளீன் பண்ணிடுங்க. இதுதான் கனெக்டரு. இது வந்து மல்டி, இது இந்த கனெக்டரை வாங்கிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடணும். ஏன்னா வந்துட்டு மாட்டினதுக்கப்புறம் கனெக்டர் ப்ராப்ளமாக இருந்தால் வேஸ்ட்டு, திரும்பி நம்ம வேலை செஞ்செல்லாம் போச்சு. இப்போ மறுபடியும் வெறும் சார்ஜரை மட்டும் மாட்டி நம்ம செக் பண்ணி வோல்ட் வருதான்னு செக் பண்ணிடுவோம்.
மீட்டரை வோல்ட் மோடில் வச்சுக்கோங்க. 20 வோல்ட்டு அந்த வோல்ட் மோடில் வச்சுட்டு இந்த இதில் வந்து கனெக்டரில் இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்லேயும் வைக்கணும். இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டில் வச்சிங்கன்னா வோல்ட்டு காட்டும், 4 பாயிண்ட் சம்திங் வோல்ட் காட்டும். அப்படி இந்த வோல்ட்டு வந்துச்சுன்னா நம்ம கனெக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு வைக்கணும். பார்த்திங்கன்னா 4.9 சம்திங் வோல்ட் வருது. அப்போது கனெக்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் அந்த 10 ரூபா பேஸ்ட்டு எடுத்து அதில் அந்த கனெக்டர் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயும் நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த சால்ட்ரிங்கும் அந்த போர்டில் உள்ள சால்ட்ரிங்கும் கரெக்டாக வச்சு ஹீட் பண்ணோடனே அதுவாக இழுத்துக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரிப்பாகவும் பிடிக்கும். இப்போ அந்த கனெக்டரோட அடிப்பகுதியில் நம்ம சால்ட்ரிங் வைக்கணும். போர்டில் உட்காரும்ல அந்த இடத்துல சால்ட்ரிங் வைக்கணும். அப்போ தான் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். நீங்களே போட்டு ஆட்டினாலும் வராது. அதே போல் அந்த கார்னர் இந்த கார்னர் மூலையில் வச்சுக்கணும். ப்ளஸ் 5 பின்னையும் நடுவில் உள்ள 5 பின்னையும் வச்சுக்கணும். அந்த பின்னை திருப்பி அந்த அடி சைடுலேயும் நம்ம சால்ட்ரிங் வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு லெட்டை கொண்டே வச்சிங்கன்னா அதுவாகவே சால்ட்ரிங் இழுத்துக்கிறோம். நீங்கள் வச்சு அழுத்திலாம் தேய்க்க தேவையே இல்லை. இந்த பேஸ்ட் எல்லோ பேஸ்ட்டு, இது ஈஸியாக இருக்கும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸு இந்த கனெக்டர் நடுவுலையும் வச்சுருக்கேன், அந்த மூலையில் 2 சைடு வச்சுருக்கேன், நடுவில் 5 பின்னுக்கு வச்சுட்டேன். அதே போல் திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் சைடு அதுலேயும் வச்சுருப்பேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும் இதுங்க அடியில் அந்த 5 பின்லேயும் சால்ட்ரிங் வச்சுருப்பேன். வீடியோவில் ஒழுங்காக தெரியாது, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் அந்த ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது அந்த 40 ரூபா பாக்ஸ் இருக்குல்ல அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அதை கொஞ்சம் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சால்ட்ரிங்கை நல்லா அதில் அப்படி இருக்க லெட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கான தான் நம்ம இந்த பேஸ்ட்டே அப்ளை பண்ணுறோம். இப்போ ப்ளோயர் அடியில் வச்சு ஃபஸ்ட்டு கனெக்டரை நேராக வைங்க. ட்வீசர் கையில் பிடிச்சி கரெக்டாக நேராக வச்சிங்கன்னா அந்த 5 பின்னை மட்டும் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு ஹீட் பண்ணி லைட்டாக அமுக்கினீங்கன்னா அதுவாகவே இழுத்துக்கிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து நல்லா தெளிவாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா மெல்ட் பண்ணி கனெக்டரில் ஆட்டி கரெக்டாக அந்த 5 பின்னை சென்ட்ரு பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவாகவே இழுத்துக்கிறோம். அதே போல் சால்ட்ரிங் லெட்டெல்லாம் ஓவராக அப்ளை பண்ணாங்க. சால்ட்ரிங் லெட்டு ஓவராக அப்ளை பண்ணிங்கன்னா கனெக்டருக்குள்ளரையும் போயிடும். அப்புறம் சார்ஜர் மாட்ட முடியாது, சார்ஜர் டைட்டாகிடும். ஸோ நம்ம தேவையான அளவு அதில் சால்ட்ரிங் பட்டிருக்கணும், அவ்வளோதான். அந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஊற்றிட்டு மறுபடியும் இந்த 10 ரூபா பேஸ்ட் எடுத்து அந்த கனெக்டர் சைடெலாம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ப்ளோயரில் உட்காந்தப்போ நம்ம மறுபடியும் சால்ட்ரிங் லெட் அதில் அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு வாட்டர் டேமேஜ் போட்டால் கூட நமக்கு சார்ஜ் கரெக்டாக ஆகிட்டு இருக்கும். போர்டை திருப்பி கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இந்த 2 கார்னர்லேயும் வச்சுருங்க. அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்து சென்டரில் ஒரு பின்னாக நீங்கள் சால்ட்ரிங் வைக்கணும். அப்படியே ஒரு பின்னாக நீங்கள் சால்ட்ரிங் வச்சு 2 ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் கரெக்டாக அப்படியே சால்ட்ரிங் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஒட்டிக்கிறோம். அவ்வளோ சீக்கிரம் கஸ்டமர் சார்ஜரே விட்டு ஆட்டினாலும் அவ்வளோ சீக்கிரம் பியாது. நீங்கள் சும்மா ப்ளோயரில் மட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது திரும்பியும் ஒன்று சார்ஜ் விட்டு ஏறும். இல்லை கஸ்டமர் 2 அமுக்குனாங்கன்னா பிடிச்சிட்டு போயிடும். நம்ம நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி கொடுத்தா காசு கூட வாங்கினாலும் கஸ்டமர் வந்து பரவாயில்ல நல்லா பண்ணித்தராங்க அப்படின்ட்டு நம்மளே நம்பி கொடுப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஐபியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க. அந்த பேஸ்ட் அதில் இருக்கவே கூடாது. பேஸ்ட் அதிலே இருந்துச்சுன்னா தூசி கீசிலாம் பட்டு மறுபடியும் அழுக்காகி வேறு ஏதாவது ட்ரபிள் வர வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ கனெக்டர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ வயர் சார்ஜரை கரெக்டாக மாட்டிட்டு வோல்ட் அவுட்புட் வருதான்றதை நம்ம செக் பண்ணணும். மீட்டரை வந்து 20 வோல்ட்டு அளவில் வச்சுட்டு
டிசி 20 வோல்ட்டில் வைக்கணும். வச்சுட்டு பேட்ரி டெர்மினலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2 ஆர் 3 சம்திங் வோல்ட் வரணும். மினிமம் 2 சம்திங் அந்த வோல்ட் வந்தால் நல்லாயிருக்கும். கிரவுண்டில் வச்சுட்டு பேட்ரி ப்ளஸ்ஸை வைங்க. அதுனா 2.2 சம்திங் வோல்ட் வருது. அப்போ சார்ஜிங் கனெக்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த சார்ஜிங் டெர்மினலில் கிளிக் பண்ணும்போது 4.9 சம்திங் வருதுங்களா. இப்போ பேட்ரி கனெக்டரில் வைக்கும்போது 2 சம்திங் வருது. அப்படின்னா கனெக்டர் கரெக்டாக இருக்குது, சார்ஜ் ஓகே. அவ்வளோதான். நல்லா பார்த்தீங்கன்னா ஒன்று தனித்தனியாக வச்சுருப்பேன், க்ளீனாக வச்சுருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.